ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு ஆரசரமான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம் இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு அரைக்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி அதோடையே நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரண்டியால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சு அவர் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் அது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக தான் இந்த மிளகாத்தூள் சேர்க்குறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்ச கப்புலேயே ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க. என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குழம்புல சேர்த்து கிளறி விட்டுருங்க. நான் இந்த குழம்புல மீன் போட்டதை காட்டலை, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை. அதனால் நீங்கள் என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் சேர்த்தேன். இந்த மலைக்கு சூடான சாதத்தோடு இந்த மாதிரி அரைச்சி வச்ச மீன் குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளேட்டில் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டேன். சாதம் வச்சுட்டு அதில் குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண மத்தி மீன் வச்சு தான் நான் இன்றைக்கி லன்ச் சாப்பிட்டேன். நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.